சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க நடந்த சதித்திட்டம் தொடர்பாக காவல்துறை நடத்திய தீவிர விசாரணையில் அடுத்தடுத்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் இருந்த நபர்களின் ரகசிய உரையாடல்கள் மற்றும் திட்டங்கள் அம்பலமாகியுள்ளன. தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் சில MLA-க்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்று அசோக்குமார் என்பவர் நரேஷ் என்பவரை முதலில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. MLA-க்களை எப்படியாவது இழுத்தாக வேண்டும் என அசோக்குமார் கூறியதாகவும் தாவேகா பிரமுகர்களுடன் தொடர்பில் இருக்கும் திருநாவுக்கரசு மூலம் இதனை செய்து முடிக்கலாம் என நரேஷ் ஐடியா கொடுத்தது தெரியவந்துள்ளது. முன்பு நரேஷிடம் ஓட்டுநராக பணிபுரிந்த கிருஷ்ணா திருநாவுக்கரசுவிடம் பணியாற்றி வந்ததால் அவர் மூலமாகவே திருநாவுக்கரசுவை நரேஷ் தொடர்பு கொண்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசுவை செந்தில் பாலாஜியின் தம்பியிடம் நரேஷ் அறிமுகம் செய்து வைத்த நிலையில் கரூரைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் அதிபன் ரமேஷ் ஆகியோரை அசோக்குமார் இந்த சதியில் இணைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சதி திட்டத்திற்காக தியாகராஜன் என்பவரை திருநாவுக்கரசு கூட்டு சேர்த்து கொண்டாலும் நரேஷிடம் இருக்கும் பணத்தை பறிக்க வேண்டும் என்பதே அவரின் உண்மையான நோக்கமாக இருந்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நரேஷிடம் உள்ள பணத்தை முழுமையாக பறிக்க வேண்டும் என்பதற்காகவே திருநாவுக்கரசு இந்த சதி திட்டத்தில் மேலோட்டமாக பணியாற்றி வந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவருகிறது. மதுபோதையில் ஊத்தங்கரை MLA-வுக்கு திருநாவுக்கரசு போன் செய்துள்ளார். திருநாவுக்கரசு பேசியதை ஊத்தங்கரை தாவேகா MLA ரெக்கார்ட் செய்துள்ளார். இதற்கு பின்னர் சதி திட்டம் சில நாட்கள் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. இதனிடையே நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த திருநாவுக்கரசுவுக்கும் நரேசுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. மோதலை தொடர்ந்தே சதித்திட்டம் தொடர்பான தகவல்கள் வெளியே கசிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.